அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய ஃப்ரீ பாஸும் கொடுப்போம். அப்புறம் என்னங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, பாஸ் வாங்குங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க இல்லாம நாங்க இல்ல. கிளம்பிட்டா அங்கிள்? விட்டாதனடா கிளம்புறதுக்கு. பண்றீங்க? டேய், அத நான் கேட்கணும்டா. என் அபார்ட்மெண்ட் கீழே நின்னுட்டு நீ என்ன கேள்வி கேட்கற? நீங்க என்னடா பண்ற? அதுவா, எங்க பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கு பிரியாணி கொடுத்துட்டு வர மச்சான். ஓ, அப்ப இங்க இருக்க பிரியாணி பக்கெட்டு அது எங்க பாப்பாவோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மச்சான். என்ன மச்சான், இப்படி ரம்ஜானுக்கு உன் பாப்பாவோட ஃப்ரெண்டுங்களுக்கு மட்டுமே பிரியாணி பக்கெட்டா கொடுத்தா உன் ஃப்ரெண்டு எங்களுக்குலாம் யாரா கொடுப்பா? உனக்குலாம் கொடுக்காம எப்படா இருப்ப? உனக்கு கொடுக்கலானே உங்க வீட்டுக்கு போனா அங்க யாருமே இல்ல. அதான் பிரியாணி பைக்கிட்ட உன் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். டேய், இப்படி சொல்லிட்டு இப்படி போயிடுவ. நான் போய் மேல போய் பாக்குறப்ப பிரியாணி இருக்காது, பிரியாணி பக்கெட் இருக்காது. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தா. நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். போன்ல போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். என் மேலேயே சந்தேகப்பட்டிய மச்சான். சாரிடா. ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான் மச்சி. மச்சான், எத்தனை வாட்டி என்ன பிளான் போட்டு ஏமாத்திருப்ப. இப்ப நீ ஏமாந்தியா? எப்பயுமே அடிக்கடி ஒன்று சொல்லுவியே, அதை நான் இப்போ சொல்றேன். எப்படி? அதனால்தான் போன்ல போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. ஹாப்பி ரம்ஜான். மச்சான், இந்த பிரியாணி கொடுக்கறது மட்டும் நீ பாத்துக்கோ. பிளான் போடுறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி? என்கிட்ட இருக்குது எம்டி பக்கெட்டா? அப்ப அங்க உங்ககிட்ட இருக்குது என்ன பக்கெட்னு ஓப்பன் பண்ணி பாடுறா. இதெல்லாம் கூட பரவாயில்லடா. என்ன சொன்ன? எப்போ நீ ஒண்ணு சொல்லுவிய, அதை இப்ப நான் சொல்றேன். நல்ல அதை எப்பவும் நான் தான்டா சொல்லுவேன். எப்படி? சூப்பர். பாத்துட்டே இருக்க போற, என்னைக்குதான் பேசுவ? மச்சான், நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கதே இந்த டேக்காக தான். நான் அவளை டெய்லி பார்த்தோன்னே விஷ் பண்றதே இன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி கிடைக்கும் தான். இப்ப பார் எப்படி போய் பிரியாணி உசார் பண்ணிட்டு வரேன். என்ன ஹாய். ஹாய். நானும் ரொம்ப நாள் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் பேசவே முடியாதா. அதான் இன்னைக்கு எப்படியும் பேசிதானே ஆகணும், அதான் பேசலான்னு வந்தேன். எனக்கு தெரியும் நீங்க என்கிட்ட என்ன பேச வரீங்கன்னு. வீட்டுக்கு வாங்க, தரேன். வீட்டுக்கு தானே போலாமே. இன்னும் டக்குன்னு வீட்டுக்கு வர சொல்லிட்டா. ஐயோ, நான் கூட ரொம்ப டஃப்பா இருக்கும்னு நினைச்சேன், இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருச்சு. இந்த ரம்ஜானுக்கு பாய் வீட்டு பிரியாணியை பிரிச்சிட வேண்டியதுதான். மச்சான், போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டு. இனி நீங்க அப்பப்பதான் பாத்துருக்கீங்க, நீங்க பாட்டு திடீர்னு வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வந்து வீட்டுல சாப்பாடுலாம் போறீங்களே,
உங்க வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? காலையில இருந்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாப்பிட்டு போனாங்க. நீங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான். ஆமாமா. அதனால வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓ, காலையில இருந்து ஃப்ரெண்ட்ஸா வந்தாங்களா? அப்போ அண்டால பிரியாணி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேச்ச போட்டு நைட்டுக்கு வாங்கிட வேண்டியதான். ஆமா, இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பர்த்டேவா? ஐயோ சமாளிப்பா. அது நார்மல் டேஸை விட பர்த்டே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு உங்களை பாக்குறப்ப எனக்கு உங்க முகத்துல அந்த அழகு தெரிஞ்சுதுங்க. அதனாலதான் கையை கொடுங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூங்க. மா, ரெடியா? இருங்க, நான் போய் சூடா கொண்டு வரேன். சூடா தானே எடுத்துட்டு வாங்க. இப்பதான் தம் உடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க அந்த பீஸா எடுத்துட்டு வாங்க. பிரியாணி தால்ச்சா. ஏங்க ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்கு. சாம்பாரு என்னங்க? ஒயிட் ரைஸ் சாம்பார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ரசமும் மோர் குழம்பும் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அது இல்லைங்க. புரியலா? அதுவும் இல்லைங்க. பிரியாணி எங்கங்க? பிரியாணியா? ஆமாங்க, ரம்ஜானுக்குலாம் பிரியாணி தானங்க போடுவீங்க. நாங்க ரம்ஜான்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோங்க, தீபாவளி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். தீபாவளியா? ஐயோ, நான் கூட ரம்ஜான் கொண்டாடுறவன்னு நினைச்சேன். ஏங்க சால்லாம் இப்படிலாம் போட்டு போனீங்களேங்க? அது வெயிலுக்காக போட்டு இருந்தேங்க. நான் உங்களை பார்த்து இப்படி பண்ணா நீங்களும் இப்படி பண்ணுவீங்களாங்க? நீங்க இப்படி பண்ணதுனால நானும் மரியாதைக்கு திரும்பி அப்படி பண்ணேங்க. சூப்பர். நான் ரம்ஜான் கொண்டாடுறவன்னு நினைச்சிட்டாங்களா? ஐயோ, பிரியாணி கிடைக்கும்னு நினைச்சு ரொம்ப ஆசையா வந்தோமே. சரிங்க, ரம்ஜான் கொண்டாடாதனால நீங்க பிரியாணி போடல. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் தானே, அதுக்காகவே பிரியாணி போட்டிருக்கலாம்ல. அடுத்த வாரம் வருஷ பிறப்பு நாள்ல வீட்ல எல்லாரும் விரதம். சுத்தம். இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு போனாலும் அங்க சாப்பாடு இருக்காது. இருங்க சாப்பிடுறேன். அம்மா அப்படியே ஒரு ஆம்லெட் அது போட சொல்லுங்க. ஐயோ, அம்மா பியோர் வெஜ்ஜுங்க. எங்களுக்கு நான்வெஜ் வேணும்னாலே ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணிப்போம். இது வேறயா? மச்சான் ஹாப்பி ரம்ஜான்டா. தேங்க்ஸ் மச்சான். டேய் என்னடா பேசிட்டு இருக்கும்போது கதவை சாத்துறா? டேய், காலேஜில் நீ என் கூட படிச்சேன்னு ஒரு வாட்டி உன்னை ரம்ஜானுக்கு கூப்பிட்டு பிரியாணி கொடுத்தாண்டா. ஆனா நீ என்னடானா ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் வெக்கமே இல்லாம வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டு இருக்க. இது கூட பரவாயில்லடா. போன வாட்டி ரம்ஜானுக்கு என் பேர்ல நீ 100 ரூபாய் பிரியாணி ஆர்டர் பண்ண. நான் கூட சந்தோஷப்பட்டு என்கிட்ட இருந்த 1000 ரூபாய் பக்கெட் பிரியாணி கொடுத்தேன்டா. அப்புறம் தான் தெரிஞ்சுது நீ ஆர்டர் பண்ண 100 ரூபாய் பிரியாணி கூட நீ பே பண்ணலன்னு. இந்த வாட்டி ஏமாற மாட்டேன் மச்சான், தெளிவாக தான் இருக்கு. ஹலோ சார், டெலிவரி பாய் பேசுகிறேன். டோர் நம்பர் 5, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பிரதர். ஓகே சார். அந்த மட்டன். ஓ, இந்த வாட்டி மட்டனா? பே பண்ணல தானே? இல்லை சார், ஆல்ரெடி பேலாம் பண்ணிட்டாங்க. பே பண்ணிட்டாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. போன வாட்டி ஏதோ விளையாடுத்தனமா அப்படி பண்ணேன். கண்டிப்பா உன் மனசு கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியும். அதான் இந்த வருஷம் உனக்காக பக்கெட் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். இன்ன வரைக்கும் பிரியாணி வந்திருக்கோம், நீ சாப்பிட்டு முடிச்சிருப்ப. நான் வந்தோட பாசமா பேசலாம்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா ஆர்டர் பண்ண பிரியாணி வர லேட் ஆயிடுச்சு. அதான் மனசுல இருக்கிறதும் வெளில வந்துருச்சு. பரவாயில்லடா, பிரியாணி வந்தோடனே சாப்பிடு, நான் கிளம்புறேன். மச்சான் ஒரு நிமிஷம் இருடா. டேய் மச்சான் இந்தடா. டேய் எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்போ நான் பாய் விட்டு பிரியாணிக்காக தான் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணேங்கிற மாதிரி ஆகிடும். நீ என் ஃப்ரெண்டுங்கிறனால ஆர்டர் பண்ண, அவ்வளோதான். ரெண்டுமே நீயே சாப்பிட்றா. ஏய் சாரிடா. இப்போ உன் மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு தான்டா நான் வாங்குறேன். கொடு. ஹாப்பி ரம்ஜான் மச்சான். ஹாப்பி ரம்ஜான்ரா. அப்பாடா, சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டு மட்டன் பிரியாணி கிடைக்க போகுது. பிரதர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் பிரதர். வந்துட்டீங்களா? வந்துட்டேன் பிரதர். பிரதர் சார் கொடுங்க. என்ன வெயிட்டே இல்லை, உள்ள பிரியாணியே இல்லை பிரதர். என்ன வெறும் பக்கெட் தான் இருக்கு? பக்கெட் மட்டும் தான் சார் ஆர்டர் பண்ணாங்க. நீ கூட ஏதோ மட்டன் சொன்னீங்க. ஆமா, மட்டன்ங்கிற பேர்ல ஆர்டர் பண்ணாங்க. நான் கூட சொன்னேனே சார். அப்போ பிரியாணி இல்லையா? பிரியாணியா? ஹலோ நான் மச்சான் நான் பேலாம் பண்ணிட்டேன்.
ஆனா பேர் தான் மாத்திட்டேன். மட்டன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டு மொத்த பிரியாணி போச்சா. ஹாப்பி ரம்ஜான் மச்சான். இந்த வாட்டி ஏமாத்திட்டானே. டேய் ஆ நம்ம வந்துட்டோம். சாரா எங்கடா? ஏய் சாரா பக்கத்துல பிரியாணி கொடுக்க போயிருக்கலாம். இப்போ வந்துருவேன்னா. அப்போ இந்த வீட்ல நம்ம மட்டும் தான் தனியா இருக்குமா? இல்ல இல்ல, அவங்க அண்ணன் உள்ள நமாஸ் பண்ணிட்டு இருக்காராம். அண்ணனா? அவங்க அண்ணன் பாத்திருக்கியா? பார்க்கவே செம்ம பயமா இருக்கும்டா. டேய் அவங்களும் வரதுக்கு முன்னாடி சாரா வந்துருவாடா. நம்ம பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம். ஓகே ஓகே. பயப்படாத. ஹாய் ப்ரோ, ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். சாரா வெளில போயிருக்கேன்னு சொன்னா. ஆமா அங்கிள் எங்க? அங்கிள் அப்பா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. ஸ்டேஷனா? ஓ எப்போ வருவாரு? ஸ்டேஷன்ல இருக்கவங்களாம் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு வந்துருவாரு. அப்படிங்களா? சரி சரி. எனக்கு ஜிம்முக்கு டைம் ஆகுது, நான் போய் கிளம்புறேன். போலீஸ் ஸ்டேஷன்னா ஒருவேளை இன்ஸ்பெக்டர் இருப்பாரோ? டேய் ஸ்டேஷன் கிஷன்ரா. பிரியாணிலாம் வேணா கிளம்பிடலாம்டா. டேய் இருடா, அதுங்களையும் சாரா வந்துருவாடா. நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட வேணாம், பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். இது ஃபோன் பண்ணுறா. என்னடா இவரும் வந்துட்டாரு. சாரா பிரியாணி கொடுக்க போயிருக்காங்க. நீங்க யாரு? சாராவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள். என்ன சாரோட ஃப்ரெண்ட்ஸா? பிரியாணி பீஸுக்கு ஆசைப்பட்டேன், கடைசியில் நம்மள பீஸ் ஆகிடு. எனக்கு பிரியாணியே வேணாம்டா. டேய் அங்கிள் எங்க போறீங்க? இல்ல அவனை கூப்பிட்டு. ஸ்வீட் சாப்பிடாம எங்க போறீங்க? ஸ்வீட்டா? ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். சாப்பிடுங்க. அதான் ரம்ஜானுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிரியாணி கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? ஆமா, நீ பிரியாணி சாப்பிட்டியா? இன்னும் இல்ல அங்கிள், ஜாராக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வரட்டும்பா. அவ வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட் சாப்பிடு. இப்போ எனக்காக ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிடு. சாப்பிடலாமே. டேய் சாயந்தரம் ஆயிடுச்சுடா. 3 மணி நேரமா போனே பார்த்துட்டு இருக்க. இன்னைக்கு எங்க வீட்டுல கறி குழம்புடா. எங்க அம்மா எத்தனை வாட்டி தெரியுமா சாப்பிட்டு போடான்னுச்சு. ஆனா நான் சாப்பிட்டா நீ வாங்கி கொடுக்குற ரம்ஜான் பிரியாணி தான் சாப்பிடுவேங்கிறதுக்காக வந்தேன்டா. ஆனா நீ போனை தான் பார்த்துட்டு இருக்கே தவிர பிரியாணியை வர வைக்க மாட்டேங்கிறியாடா. மச்சான், நானும் ஆர்டர் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். விழ மாட்டேங்குதுடா. நான் என்னடா பண்றது? சீக்கிரம்டா. பண்றேன். ஐயோ, பிரியாணி வாங்காம போக மாட்டான் போலயே. டேய் ஆர்டர் உழுந்துதா இல்லையாடா? ஆர்டரே விழுக மாட்டேங்குதுடா. நான் ட்ரை பண்ணிட்டு தான்டா இருக்கேன். உனக்கு நம்பிக்கலாம் இருந்தா நீயே பண்ணு. நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, ஆனா இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு சக்தி தாண்டா இல்ல. நான் வீட்டுக்கு போயிட்டு கறி குழம்புல ஏதாவது மிஞ்சி இருந்தா அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. மச்சான், அடுத்த ரம்ஜானுக்கு கண்டிப்பா மார்னிங் உன் கையில பிரியாணி இருக்கும்டா. சரியா? பாப்போம். பிரியாணி வாங்காம போக மாட்டான்னு நினைச்சேன். எப்படியோ போயிட்டான். இப்போ ஆர்டர் பண்ணுவோம். ஹலோ ப்ரோ, பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். சூடு ஆகிறதுக்குள்ள கரெக்டான லொகேஷன் எடுத்துட்டு வந்துருங்க. ஹலோ ப்ரோ, எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன், பின்னாடி பாருங்க. பின்னாடியா? நீயா? எப்படி? நான் மச்சான் கொஞ்ச நேரத்துல என்னை ஏமாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப போலயே. ஏமாந்தது நான் இல்லடா, நீதான். எனக்கு லைட்டா உன் மேல ஒரு டவுட் இருந்துச்சு. அதான் ஆப் ஆன் பண்ணிட்டு அமைதியா உட்காந்து இருந்தேன். நீ போட்ட ஆர்டரு எனக்கு தான் விழுந்துச்சு. பிரியாணி கிடைச்சோன்னா அப்படியே போயிருப்பேன். ஆனா டெலிவரி பாய் பிரியாணி எடுத்துட்டு போயிட்டான்னு பேர் வந்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் த பிரியாணி மச்சான். ஹாப்பி ரம்ஜான். டேய் எங்க போயிட்டு வர? டீ கடைக்கு மச்சான். ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. இல்லைடா, எப்படியும் பிரியாணிக்காக தான் கால் பண்ணியிருப்ப. கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்கு மச்சான். அதான்
எடுக்கலை. அதுக்கு ஃபோன் எடுக்காமல் இருப்பியா? ரம்ஜானுக்கு கொண்ட பிரியாணி கேட்காம வேறு யார்கிட்ட போய் கேட்பேன்? புரியுது மச்சான். எப்படியும் ஒரு 2 நாளில் காசு வந்துடும்டா. வந்தோடனே நான் கண்டிப்பாக பிரியாணி வாங்கி கொடுத்துறேன்டா. டேய், பிரியாணி வாங்க காசு இல்லாமலாம் இல்லைடா. ரம்ஜானுக்கு வாங்கிட்ட பிரியாணி கேட்குறது எங்களோட உரிமை. அதான் உரிமையாக ஃபோன் பண்ணி பிரியாணி எங்கன்னு கேட்குறோம். உங்ககிட்ட பிரியாணி வாங்கிட்டு நான் மட்டுமாட போய் தனியாக சாப்பிட போகிறேன்? அந்த நேரத்தில் நம்மலாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம்ல, அதுக்காக தான்டா ஃபோன் பண்ணி பிரியாணி சாப்பிட வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்போம். நீ ஃபோன் எடுக்கணும்னா பசங்களுக்கு ஃபோன் பண்ண. நீ காசு இல்லைங்கிறதுக்காக தான் காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை, யார் ஃபோனும் எடுக்கவும் இல்லைன்னு சொன்னானுங்க. ஏன் ரம்ஜானுக்கு எப்போவும் நீ மட்டும்தான் பிரியாணி வாங்கி கொடுக்கணுமா? நானும் வாங்கி கொடுக்கலாம்ல. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீ பட்டாசு வாங்கி கொடுத்துக்கோ. உனக்கு பிடிச்ச நான் பாய் கடை பிரியாணி, பக்கெட் பிரியாணி சாப்பிடலாமாடா? Like and subscribe. Thank you.